10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மாநகர பகுதியில் இப்போ பிஎன்டி காலனி, கதிர்வேல் நகர், கோக்கூர் போன்ற பகுதியிலெல்லாம் 80% மேல தண்ணி வெளியேற்றப்பட்டு விட்டது. பெரிய பெரிய ராட்சச பம்புகளால் வைத்து வெளியேற்றப்பட்டு விட்டது. இப்பொழுது 2வது வார்டு பகுதியில் ஆதிபராசக்தி நகர், ராம் நகர், ரஹமத் நகர் போன்ற பகுதிகளில் உள்ள தண்ணிகள் எல்லாம் இப்பொழுது வீடுகளை சுற்றி இருக்கிறது. நிறைய பேர் வெளியே அவருடைய உறவினர் வீடுகளிலும் ஹோட்டல்களிலும் தங்கியிருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு அந்த தண்ணியை வெளியேற்றுவதற்காக இப்பொழுது பணி நடைபெற்று வருகிறது. இந்த ஆதிபராசக்தியில இந்த இடத்துல உள்ள தண்ணி எங்குமே போக வழி இல்லை, சரியான ஒரு பள்ளமா இருக்கிறதுனால இப்பொழுது டீமார்ட் வழியாகவே அவங்க வச்சிருக்க அந்த கிணல்ல விட்டு இப்பொழுது அதை நீரை வெளியேற்ற பம்பிங் செய்து நீரை வெளியேற்றக்கு இந்த பணி நடைபெற்று வருகிறது. அதே போல அங்க ராம்நகர், ரஹமத் நகர்லயே அங்குள்ள பம்ப் ரூமுக்கு 2-3 ராட்சச பம்பின் மூலம் தண்ணி வெளியேற்றப்படும் பணி நடைபெற்று வருகிறது இன்று முதல். அதனால இன்று இரவுக்குள்ளாக தண்ணி வழிந்தோடி விடும், வெளியேற்றப்பட்டு விடும் என்ற நம்பிக்கையில் பணி செய்து வருகிறோம். அதே போல பாத்தீங்கன்னா நமக்கு பயிர்கள் சேதாரம்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அன்னைக்கு பேசினார் இருந்தார்ல, நம்முடைய அமைச்சர் அவர்கள் அதெல்லாம் கணக்கெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த பணி கிராம பகுதியில் பயிர் பாதிக்கப்பட்டதெல்லாம், விவசாயிகளுடைய பாதிக்கப்பட்டதெல்லாம் அந்த பயிர்களை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதே போல 220 வீடுகள் இடிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க மாவட்ட அளவில். அதையுமே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுக்குரிய உரிய நிவாரண வழங்கலாம் நடவடிக்கை எடுத்து வருகிறார். இவ்வாறு துரிதமாக காலதாமதமின்றி துரிதமாக அரசு, அது போல அரசு எந்திரங்கள் எல்லாமே எல்லா துறையினும் இணைஞ்சு இங்கு பணியாற்ற வருகிறார்கள். அது போல ஆப்ராம் நகர், அதாவது பெரியநாயகபுரம் ஆப்ராம் நகர்லையும் அங்குள்ள ஒரு 200 குடியிருப்புகள் வெள்ள நீர் சூழ்ந்திருக்குது. அதையும் வெளியேற்று பணியும் நம்முடைய பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இவ்வாறு எல்லா பகுதியிலும் இன்று இரவுக்குள்ளாக இல்லை நாளை காலைக்குள்ள எல்லா ஒரு மழை நீரும் வெள்ள நீருமே வெளியேற்றப்பட்டுவிடும். எப்போதுமே சாதாரண மழைக்கே தண்ணீர் தேங்கக்கூடிய மாநகர பகுதியில் உள்ள பிரைன் நகர், அம்பேத்கர் நகர், நம்முடைய முத்தம்மாள் காலனி, லெவஞ்சிபுரம், சிசி காலனி, அப்படி நிறைய பகுதியில் இந்த ஆண்டு தண்ணீர் தேங்கலை. எல்லாமே அதுக்கு வடிகால் அமைக்கப்பட்டு முறையாக கடல் நீர் அகற்றப்பட்டு, அதாவது ஸ்டேட் பேங்க் காலனி நிறைய இடங்கள்ல நல்ல ஒரு தீர்வாக இருந்தது. பள்ளத்தில் உள்ள நீரை வெளியேற்றுவதற்கு அந்த ஒரு வடிகால் எல்லாம் உபயோகமாக இருந்துச்சு. அதுமாதிரி எல்லா பம்ப் ரூமுமே நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. கூடுதல் பம்பு வச்சு எல்லா பம்ப் ரூமும் நல்ல முறையில் செயல்படுறதுனால பள்ளத்தில் இருந்து தண்ணி வெளியேறி வருகிறது. அதனால இந்த 3 ஆண்டுகளில் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய நிதி உதவியோடு செய்யப்பட்ட மழைநீர் வடிகால்கள், பம்பிங் ஸ்டேஷன்கள், உப்பாத்தோடு தூர்வாரியது எல்லாமே நமக்கு இந்த வெள்ளத்துல அதிக பாதிப்பு இல்லாத நிலையை தூத்துக்குடி தாலுகாவில் உருவாக்கி உள்ளது என்பதை கூற விரும்புகிறேன்.